வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான மேத்தமெட்டிக்ஸில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸ் எத்தனை கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17வது கிளாஸ். ஆல்ரெடி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 16 கிளாஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த கிளாஸ்லாம் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த எக்ஸாம் அப்டேட்டுக்கெல்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்க அப்படின்னா, இஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் பீயிங் காம்பவுண்ட் annually then what sum will amount to rupees 9,464 in 2 years at the rate of 30% per annum at the compound interest. ஓகேவா? ஸோ ஆண்டுதோறும் வட்டி கூட்டும், அது கூட்டு வட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அது எவ்வளோனா தொகை வந்து பார்த்தீங்கன்னா 924 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு 30% அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படிமா கேட்குறான். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. இந்த 9664 அமௌண்ட்டு. ஸோ எத்தனை வருஷம், அந்த 2 ஆண்டுகள் அந்த 30% கொடுத்துருக்காங்க. டைமும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் எப்படி பி கண்டுபிடிக்கிறது? இப்போது இதை அப்படியே எழுதிக்கிறங்க. காம்பவுண்டு அந்த இது மாதிரி தான். ஓகேவா? ஸோ அப்போ நம்மகிட்ட வந்து அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 9464 எஸ் ஈக்குவல் டு, இப்போது இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? ஸோ பி 1 + r - 100 ஹோல் பவர் டின்னு சொல்லுவோமா? ஸோ அதே தான். இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அமௌண்ட்டு 9664 அமௌண்ட்டு. இதில் பிங்கிறது நமக்கு தெரியாது. அப்புறம் 1 + இங்கே ஆறுங்கிறது எவ்வளவு? ஆறுங்கிறது 30% சொல்லியிருக்காங்க. 30/100 ஹோல் பவர் அது எவ்வளவு? 2 வருஷம் சொல்லியிருந்தாங்களா? ஸோ 2 ஆண்டுகளை தான் மேலே போட்டிருக்கோம். அடுத்து இதை எப்படி நம்ம பார்க்குறது? இப்போ இந்த அமௌண்ட் அப்படி கீழே இந்த ஃபாலோ ஆகிட்டு தான் வரும். ஸோ இந்த பக்கம் பியை மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? பிங்கிறது அப்படியே இருக்கும். இப்போ இது ரெண்டையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறது? இங்கே 30 இருக்குது. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிட்டிங்கன்னா 3/10 இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 3/10ங்கிறத நம்ம 1 + 0.3 போடலாமா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ 0.30 போட்டுக்கலாம். 2 ஜீரோ இருக்கிறதுனால. ஓகேவா? ஒரு ஜீரோ ஆட் பண்ணி அப்போ ஹோல் பவர் 2 ஆயிரும். ஸோ இப்போது பிங்கிறது இருக்குல்ல, அது உள்ளே கொண்டு போகலாம். ஓகேவா? உள்ளே கொண்டு, அதாவது இது ரெண்டு இப்போ கூட்டிக்கலாமா? அது ரெண்டே கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1.30 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குமா? 1.30 ஹோல் பவர் ஸ்கொயர்டு. இப்போ 130 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 169 கிடைக்கும். ஓகேவா? 0 விட்டுட்டு 13 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 169. அந்த மாதிரி பாருங்கள். இப்போ அதில் 2 ஜீரோ தாண்டி வச்சிங்கன்னா வெறுமனே 129 கிடைக்கும். அதில் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா? அதனால் 1.69 அப்படிங்கிறத நமக்கு இருக்கும். அதுதான் அப்புறம் இது. ஓகேவா? ஸோ அப்போ பிங்கிற வேணுங்கிறக்கா இந்த 964 இருக்குல்ல, இதை வந்து இங்கே உள்ளே கொண்டு போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போது பி ஈக்குவல் டு 9464/1.69. ஓகேவா? இப்போ இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். இதை எப்படி அடிச்சு கொடுக்குறது? 169 9464 இதை அடிச்சு கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக அடிச்சு கொடுக்கலாம். எப்படின்னா 169 1.69 நீங்கள் 169 எடுத்துக்கிறங்க. அப்போது இதை ஒரு 169 56 169 வந்ததுன்னா உங்களுக்கு 9464 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா சைடில் நீங்கள் கூட போட்டு பார்த்துங்க, கரெக்டாக வரும். ஸோ இதில் 2 ஜீரோ நமக்கு சைட்லேருந்து லாஸ்ட்லேருந்து 2 இது புள்ளிக்கணுமா? அப்போ அதுக்கு வந்துன்னா நம்ம இங்கே 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போது 5600 அப்படிங்கிறது தான் இதில் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ 5600ங்கிறது தான் இதில் பியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது எவ்வளோ பிரின்சிபல் அப்படின்னா 5600. அந்த 5600 தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் அப்புறம் இதில் சரியான ஆன்சர். இப்போ 5600ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது? உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ஆவதுலேயே இருக்கா? இதுதான் அப்புறம் இதில் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணோம்? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா வாங்கி கொடுத்தோம். நம்மகிட்ட அமௌண்ட் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அதுதான் அப்புறம் இந்த 9464. அது தவிர நம்மகிட்ட பி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ பிரின்சிபலுக்கு வந்துடும் இந்த 9464 வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. மற்றபடி டைமு ரேஷியோ எல்லாமே இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணோம்? அதெல்லாம் வச்சுட்டு பி கண்டுபிடிக்கிறக்கா ட்ரை பண்ணி இங்கே போயிட்டு அப்படியே வந்து ஃபைனலாக 1.69 வந்துச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா பி கண்டுபிடிக்கிறதுக்காக வெளியே இருக்க அமௌண்ட் உள்ளவன் வந்து அதை அடிச்சு கொடுத்தோம். ஃபைனலாக நமக்கு வந்துன்னா 5600 அப்படின்னு கிடச்சிச்சு. ஸோ அதுதான் தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் எதுவும் டவுட் எதுவும் இருக்காது. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கொடுத்து அந்த ஃபார்முலா வச்சுட்டு நம்ம பி கண்டுபிடிக்கிறது தான் இதில் வந்து கான்செப்ட். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
இது சிம்பிளிஃபிகேஷன் சொல்லப்படக்கூடிய ஓகேவா. ஸோ சிம்பிளிஃபிகேஷன். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இதோடைய ஆன்சர் என்ன வரும் அப்படி மாதிரி தான் தமிழாக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனில் இது ஒரு டைப் ஓகே, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 16 × 9 + 4 -13 × 14 பை 50 - 12 + 12 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா, ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்? இதை நார்மலாக நம்ம எப்பவுமே சால்வ் பண்ணுற மாதிரி தான். எப்படின்னா ப்ராக்கெட் ஆஃப் ப்ராக்கெட் தான், அதாவது போர்ட் மாஸ் தான் ஓகேவா. ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி தான் அப்புறம் சால்வ் பண்ண போகிறோம். போர்ட் மாஸில் ப்ராக்கெட் ஃபஸ்ட் பார்ப்போம் ஓகே. இங்கே ப்ராக்கெட் இருக்கா, இருக்குது, எஸ். அதில் ஆஃப் ப்ராக்கெட் இருக்கா, எஸ். அந்த 9 + 4 இருக்குல்ல, இதை முதல்ல பாருங்கள். அப்போ 9 + 4 இப்போமே இதை வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவும் இதை தனியாகவும் நீங்கள் பிரிச்சுக்கிறீங்க ஓகே. அதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிக்கிறீங்க. இப்போ இங்கிட்ட 50 - 12 + 12 ஓகேவா. இதை ப்ராக்கெட் போட்டுக்கலாம் ஓகே. அதே மாதிரி இந்த பக்கம் உள்ளது அப்படியே எடுத்து எழுதுங்க. 16 × 9 + 4 அடுத்து -13 × 14 ஓகேவா. இதை நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல ப்ராக்கெட் பார்க்கணும். அப்புறம் இந்த இருக்குல்ல, இது ரெண்டையும் கூட்டுங்க முதல்ல. ஸோ கூட்டினீங்க அப்படின்னா 9 நாள் 13 வந்துருமா. அதுக்கப்புறம் இங்கே பெருக்குங்க ஓகேவா. ஸோ ப்ராக்கெட்டை தாண்டி அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் போர்ட் மாஸ் ரூல் படி தான் போகணும். இங்கே டிவைடு கிடையாது. நான் இந்த பக்கம் மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ஓகேவா. ஸோ இந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும், பார்த்துக்குவோம். இப்போ 13 இதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும் ஓகேவா. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். 13 × 14 14 வந்து உங்களுக்கு 182 வரும் ஓகேவா. ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டு சைடில் போட்டு பெருக்கணும் அவசியம் கூட இல்லை. இதெல்லாம் வாய்ப்பாடு தெரிஞ்சு அப்படின்னா ஈஸியாக போட்டலாம். 13 14 வந்து 182 ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஒரு பெருக்கல் இருக்குது ஓகேவா. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் பெருக்கிடுங்க ஓகேவா. இது ரெண்டையும் பெருக்குங்க. இது ரெண்டையும் பெருக்கினீங்க அப்படின்னா 16 13 வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 208 வரும் ஓகேவா. ஸோ 16 13 வந்து உங்களுக்கு 208. இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கா, அப்போ -182 இந்த 182 தான் இங்கே வருது ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டையும் நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ இப்போ 208ல் 182 போகணும் அப்படின்னா எதுவும் சிம்பிளான ஒன்று தான். ஸோ இருந்தாலும் போட்டு பார்த்துக்கிட்டீங்க. 8ல் 2 போனால் 6, இங்கே 0 கீழே 8 இருக்குது. அப்போ 10 இந்த பக்கம் 1 ஆயிரும், அது 10 ஆயிரும். 10ல் 8 போனால் 2, அப்போ 26 தான் அதெல்லாம் வரும். இப்போ 26ங்கிறது தான் இந்த பக்கம் வரக்கூடியது ஓகே. அப்படியே நம்ம இந்த சைடு வந்துடலாம். இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தானே பார்க்கணும். ஸோ அப்போ ப்ராக்கெட் பார்க்கும்போது இந்த இருக்கல, இது ரெண்டையும் பாருங்கள். இது ரெண்டு தானே 12 வந்து கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 கிடைக்குமா. ஸோ 24 வந்துருச்சு. இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே 50 இருக்குது ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டையும் நீங்கள் கழிக்கணும். 50ல் 24 போச்சு அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும், நமக்கு 26 இருக்கும் ஓகேவா. ஸோ இங்கே ஏற்கனவே நம்ம 26 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கேயும் 26 கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே இது வந்துன்னா இது பிரித்தது வந்துன்னா இந்த பை இருக்கிறதுனால நம்ம 2ஆக பிரித்தோம் ஓகேவா. அப்போ இப்போ என்ன ஒன்று அப்படின்னா மேலே 26/26. அப்போ இதை அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 1ன்னு சொல்லலாமா. ஒரு 26. அப்போ 1ங்கிறது தான் ஃபைனலாக ஆன்சரு. அப்போ கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 தான் ஓகேவா. ஏன்னா 1ங்கிறது ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த 1 கண்டுபிடிக்கிறக்கா இவ்வளோ ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா. எஸ். ஸோ சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக போகும், பட் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னமாக போயிடும். ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நமக்கு தேவை ஆன்சர். நம்ம கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சனால தான் 1ங்கிறதே கொண்டு வர முடிஞ்சிச்சு. இல்லை ஜஸ்ட்டு ஒரு இதாக கால்குலேஷன்ஸ் விட்டு இருந்தாலும் ஆன்சர் மாதிரி இருக்கும். ஸோ மார்க் போயிடும் ஓகேவா. மார்க்கு போகிறத தாண்டி நமக்கு நெகட்டிவ் மார்க் வந்து தான் வந்துடும் ஓகேவா. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்குமே நீங்கள் வந்து தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஓகேவா. ஸோ நம்ம எடுத்த மார்க்கை அட்டன் பண்ண மார்க்குக்கு கரெக்டாக மதிப்பெண் பெற பார்க்கணும். அதை தவிர்த்துட்டு வந்தோம்னா தேவையில்லாமல் நெகட்டிவ் மார்க்கில் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. இதில் எதுவும் டவுட் எதுவும் இருக்காது ஓகேவா. ஸோ நார்மலாக பார்க்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் டைப் தான் ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எ பர்சன் கவர்ஸ் எ ஃபஸ்ட்டு 11 km in 60 minutes, next 22 km in 30 minutes. வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஹோல் ஜேர்னி ஓகே. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து ஃபஸ்ட்டு 11 km வந்து 60 மினிட்ஸ்லையும் நெக்ஸ்ட்டு 22 km 30 மினிட்ஸில் வந்து நான் போயிட்டு இருக்கேன் ஓகேவா. ஸோ இதுக்கான ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்கான் ஓகேவா. ஸோ இந்த ஒட்டுமொத்த ஜேர்னி இருக்குல்ல, இந்த ஒட்டுமொத்த பயணத்துடைய ஆவரேஜ் ஸ்பீடு தான். அதாவது ஒரு நபர் 60 நிமிடங்களில் முதல் 11 கிலோமீட்டரும் அடுத்த 22 கிலோமீட்டரை 30 நிமிடத்தில் நம்ம கிடைக்கிற அப்படின்னா முழு பயணத்துக்கான சராசரி வேகம். சராசரி வேகம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும். சராசரி வேகம் அப்படின்னா அப்படியே இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா தான். ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன, டோட்டல் டிஸ்டன்ஸு பை டோட்டல் டைம் ஓகேவா. அவ்வளோதான். இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸு எவ்வளோ டிஸ்டன்ஸு ஃபஸ்ட்டு வந்துன்னா 11 கிலோமீட்டர் போயிருக்கான் ஓகேவா. அடுத்த செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 22 கிலோமீட்டர். அது ரெண்டையும் கூட்டிடுங்க. 22 + 11 அப்போ எவ்வளோ ஆயிடுச்சு, 33 ஆயிடுச்சா ஓகே. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ஓகே. டோட்டல் டிஸ்டன்ஸ் இது. அடுத்து
அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைமிங் கீழே டோட்டல் டைம் தானே வேணும். டோட்டல் டைம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 60 மினிட்ஸ். ஸோ டோட்டல் டைம் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டுங்கிறது வந்து 60 மினிட்ஸு ப்ளஸ்ஸு செகண்ட் வந்து 30 மினிட்ஸ். ஸோ இப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 30 மினிட்ஸ். அப்போது 90 ஆயிடுச்சா? எஸ். ஸோ அப்போ 90 அப்படின்னா இது 90 மினிட்ஸ். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? மேலே 33 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படியே ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ண வந்தீங்கன்னா 33 பை கீழே வந்து 90 மினிட்ஸ். இப்போ 90 மினிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹவர்ஸில் மாற்றணும் அப்படின்னா எப்படி ஆகும்? ஸோ 60 ஹவர்ஸில் மாற்றணும் அப்படின்னா 60 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஹவர்னு சொல்லுவோமா? ஸோ அது கூட 60 இங்கே 30 கூட்டிக்கலாம். 30 மினிட்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 0.5 ஹவர்ஸ்னு சொல்லலாமா? அப்போ 1.5 மணி நேரம்னு சொல்லலாமா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ 60 பாதி தான் 30. அதனால் 30 மினிட்ஸுங்கன்னா நம்ம ½ ஹவர்னு சொல்லுவோமா? அதுதான் அதே தான் இங்கே எடுத்துருக்கோம். அப்போ இது ரெண்டையும் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஹவர் டு 1 ஹவர் ப்ளஸ் 0.5 ஹவர் அப்படின்னா 1.5 மணி நேரம். ஓகேவா? 1.5 ஹவர் அப்படிங்கிறது தான் சரியானது. ஓகேவா? 1.5 ஹவர். அப்போ அது இங்கே போட்டுடலாம் 1.5 ஹவர்ஸ். ஓகேவா? டோட்டல் டைமிங். மேலே 33 கீழே 1.5 இருக்குது. ஓகே, இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 22 கிடைக்கும். அப்போ 22 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் 2ல் இருக்க 22 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் முழு நம்பராக எடுத்துகிட்டு அதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட்லேருந்து வந்து குறைச்சிங்கன்னா 22 கிடச்சிடும். ஓகேவா? ஸோ 15 எடுத்திங்கன்னா 2 15 வந்துன்னா உங்களுக்கு 30 வந்துடும். ஸோ மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். 3 வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்கலாமா? புரியுதுங்களா? ஸோ அதனால தான் 2.2ன்னு வரும். அதை பாயிண்டில் நம்ம கால்குலேட் பண்ணும்பொழுது 22 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் எதுவும் டவுட்டும் இல்லை. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளானதான். ஆவரேஜ் ஸ்பீட் வந்து டோட்டல் டைம் அண்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ்க்காக எல்லா டிஸ்டன்ஸையும் ஃபஸ்ட்டு எவ்வளோ போனால் 22, அதுக்கப்புறம் வந்து 11 போனால் அது ரெண்டாத்தையும் குட்டி 33 கொண்டு வந்தோம். டோட்டல் டைமிங் கண்டுபிடிக்கிறக்கா ஃபஸ்ட்டு 60 மினிட்ஸு அது ப்ளஸ் அடுத்து ஒரு 30 மினிட்ஸ் ரெண்டையும் சேர்க்கும்போது 90 மினிட்ஸ். ஸோ மினிட்ஸில் இருக்கிறது ஹவர்ஸில் மாத்திரம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இங்கே ஒரு கால்குலேஷன் கொடுத்தோம். 60 மினிட்ஸுங்கிறது 1 ஹவர், 30 மினிட்ஸுங்கிறது ½ ஹவர் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ரெண்டையும் சேர்க்கும்போது நமக்கு 1.5 ஹவர் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ அதை வந்து இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி அடிச்சு கொடுத்தோம். 22 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன் 2ல் இருக்க 22 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 18 men can finish their work in 13 days. In how many days will be 54 men finish the same work? ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 18 ஆண்கள் வந்து பார்த்தா ஒரு வேலையை வந்து 13 நாட்கள் வந்து முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதே வேலையை வந்து பார்த்தா 54 ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்கள் வந்து அந்த வேலையை வந்து முடிப்பாங்க அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வேலை பார்க்குறவங்களோட குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, 18 ஆண்கள் தான் இருக்காங்க, நான் 13 நாளில் முடிக்கிறாங்க. அதே ரெண்டாவதுல வந்து அவங்க கேட்குறது 54 ஆண்கள் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் அதே வேலையை வந்து முடிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எவ்வளோ பேர் 18 மென் ஃபஸ்ட்டு அவங்களோட கொடுத்துருக்காங்க அந்த இதை எஃபிஷியன்சி எடுங்க. 18 மென்னு அடுத்து வந்து 13 நாள் 13 டேஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு இது ஈக்குவலுக்கு வந்து 54 மென்னு ப்ளஸ்ஸு D2ன்னு எடுத்துக்கோம். ஓகேவா? இது வந்து டே 1ன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டே 1ங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம வந்து மென்ஷன் பண்ணல. இங்கே நமக்கு தேவை டே 2 தான். ஓகேவா? ஸோ இந்த 54 மென்னால் எவ்வளோ நாளாக இருந்துச்சுன்னா முடிக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுதான் அந்த D2. இந்த D2 கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இது ரெண்டே வந்து நீங்கள் பெருக்குங்க. ஓகேவா? ஸோ இது 2 பேருக்கு நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? அது 2 பேருக்கு நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு 234ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ 324 அப்படின்னு நீங்கள் வந்து இது 2 மல்டிபிள் பண்ணுங்கள். 13 இப்போ தான் என்னென்னு தெரில. நீ பார்க்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் 13 இப்போ தொடர்ந்து வருது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 14x13 வந்துச்சா? எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 18x13. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சைடில் போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் வேஸ்ட் தான் ஆகும். ஸோ இதனால சொல்கிறது வாய்ப்பாடுகளை கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக டக்குன்னு போட்டுக்கலாம். இப்போ 18x13 பார்த்தீங்கன்னா 234 கிடைக்கும். இப்போ இது ஈக்குவல் டு எதுக்கு? இந்த பக்கம் 54 D2 தானே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 54 இங்கிட்டு வச்சுட்டு இந்த D2 வந்து இங்கிட்டு கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ அப்போ D2 இங்கிட்டு வந்துருச்சு அப்படின்னா இது வந்து இங்கிட்டு போயிடுமா? அப்போது 234 ஓகே பை 54. ஓகேவா? ஸோ இப்போ இதை அடிச்சு கொடுக்கலாமா? கண்டிப்பாக அடிச்சு கொடுக்கலாம். எப்படி அடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னா எந்த வாய்ப்பால் அடிச்சு கொடுக்கலாம்? எந்த வாய்ப்பாடு வரும்? 54 கூட 234. ஓகேவா? ஸோ ரெண்டுமே 4 முடியுது. அப்போ இது எப்படி அடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னா 3 18 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54 வரும். ஓகேவா? ஸோ 318 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54 வரும். அதே இது வந்து இங்கே 13 18 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 234 வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா
நம்ம இங்கே பண்ணோமா 18 13 234. ஸோ அதுதான் அப்படியே காப்பி வந்துருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோதான் மேட்ரு. இப்போ 13/3 தான். ஏன்னா 3 13 வேறு எந்த வாய்ப்பாலும் வச்சு சுருக்க முடியாது. ஸோ சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் இதுதான் வந்து சரியான ஒன்றா இருக்கும். ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் வந்துன்னா 13/3 டேஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. இப்போ அது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 1ல் இருக்குது. ஸோ இதுதான் அப்புறம் இதில் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே என்ன கொடுத்தாங்க, 18 மென்னு 13 நாட்கள் வந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து 54 மென்னு வந்து பார்த்தீங்கன்னா அதே வேலையை வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தான். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அவன் சொன்ன விஷயத்த இங்கே ஃபஸ்ட்டு ஈக்குவல்ஸ் தான் எடுத்தோம். அதில் வந்து D2 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆன்சர் வந்து சொன்னோம். ஸோ அதனால தான் இது ரெண்டையும் பெருக்கி 234, இந்த பக்கம் 54 கிலோமீட்டர் 54 மென்னுன்றாங்களா, அதை ஃபஸ்ட்டு D2 வந்து வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு அதான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உள்ளது இங்கிட்டு கொண்டு வந்தோம். அடிச்சு கொடுத்தோம். நமக்கு 13/3 அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் இருக்க 13/3 தான். ஓகேவா? ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் செல்லிங் ப்ரைஸ் a table 25% ஆஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் தென் த வாட் இஸ் த லாஸ் பர்சன்டேஜ். ஓகே, ஒரு மேசையின் விற்பனை விலை அதன் விலையில் 25% என்றால் இழப்பு சதவீதம் என்ன? ஓகே, அவங்க சொல்லும் பொழுதே சொல்லிட்டாங்க இது வந்து லாஸ் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது லாஸ் தான் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன? ஸோ சிபி மைனஸ் எஸ்பி பை சிபி இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே சிபிங்கிறது எவ்வளோன்னு தெரியல. நமக்கு வந்து சிபி வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா சிபியை வந்து நீங்கள் 100 அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 100 அசியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்லை எஸ்பிங்கிறது 25% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிபி மைனஸ் எஸ்பி அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக சிபிங்கிறது 100ன்னு இருக்குது. அப்போ அதில் 25 போச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது 75 தான் இருக்கும். ஸோ அப்போ 75 தான் அப்புறம் உங்களுக்கு மிச்சம் அந்த இது. ஓகேவா? ஸோ அந்த காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் இருக்குல்ல அந்த இது. ஓகே, அப்போ ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ நம்மகிட்ட வந்து 75 பை சிபிங்கிறது எவ்வளோனா 100 நம்ம போட்டுக்கோமா. இங்கே சிபிங்கிறது 100 இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ ஃபார்முலா படி இப்போ இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எவ்வளோ கிடைக்கும்? 100 அடிச்சு கொடுக்கணும். மிச்சம் என்ன இருக்குது 75 தான். அப்போ 75% அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். 75% எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஸோ இதுதான் அப்புறம் இதில் சரியான ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ ரொம்ப பேசிக்கான சிம்பிளான ஒரு சம். ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களே கொடுத்துட்டாங்க அது லாஸ்ட் பெர்சன்டேஜா என்ன பெர்சன்டேஜ் அப்படின்னு. சில இடத்துல நம்ம கண்டுபிடிக்கணும் இதனால என்ன அடைஞ்சிருக்கா, அதில் ப்ராஃபிட் ஆகிருக்கா இல்லைனா வந்து லாஸ் ஆகிருக்கா அப்படி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்னா அதுக்கு வரமுலா, லாஸ் பெர்சன்டேஜ்னா அதுக்கு வரமுலா போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அவங்க கொடுக்கும்போதே சொல்லிட்டாங்க இங்கே லாஸ் பெர்சன்டேஜ் தான் லாஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு லாஸ் ஆகிடுச்சு. அப்போ லாஸ் பெர்சன்டேஜ் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். லாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? சிபி காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் பை 100 சாரி பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அப்படின்னு வரும். இப்போ இதை வச்சு பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸுங்கிறது 100ங்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கே அவங்க கொடுத்துருக்க செல்லிங் ப்ரைஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்சன்டேஜில் இருக்கிறனால இப்போ 100 இருந்தால் மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் 100 அப்படி வச்சுட்டு அந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 25% கழிச்சோம், மிச்சம் 75% இருந்துச்சு. ஸோ அப்போது அதை வச்சுட்டே நம்ம வந்து பார்த்தா சம்ம முடிச்சாச்சு. மேலே 75 பை கீழே காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தா 100 பை புரிஞ்சா அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட்டு கொஷின். தேங்க்யூ கேஷ். ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கீழே வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இந்த கிளாஸஸ் பற்றியோ எக்ஸாம் ரிலேட்டடான டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக பதிலளிக்கப்படும். தேங்க்யூ.